ஹாய் guys, வெல்கம் பேக் டு பாஷா வியூஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பைசன் ட்ரைலர் பார்க்க போறோம். பைசன் காலமதன்ன்றது துருவ் விக்ரமோட பேர் போல. ஸோ இவர் மாரி செல்வராஜ் டைரக்ட் பண்ணியிருக்காரு, துருவ் விக்ரம் நடிச்சிருக்காரு, அப்புறம் இன்னும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. பசுபதி சார் இருக்காரு, இவர் அமீர் இருக்காரு. ஸோ வாங்க வித்தவுட் எனி டிலே போய் ட்ரைலர் எப்படி இருக்குன்னு பார்த்து ரியாக்ட் பண்ணுறோம். சேனல் புதுசாக இருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரெடி, 1 2 3 ப்ளே. வித்தியாசமா இருக்குங்க. 1990 எவ்வளோ நிமிஷம், 3 மினிட்ஸ் ட்ரெய்லருப்பா. தெக்க சவுத் 1990 சவுத். ஓகே, ஒரு கனவு. கபடினா உனக்கு அவ்வளவு பிடிக்குமா என்ன? நம்ம ஊர்ல பொறுத்து கபடி பிடிக்காம வேணாது இருப்பானு. அதே கபடி தான் கடைசியாக என் பிள்ளை எங்கே கொண்டு போய் நிறுத்துன்னு தெரியும். நம்ம ஊர் காட்டில் இருக்கிற சின்ன சின்ன கோவலை எவ்வளோ பெரிய ரவுடித்தனமா மாறி உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். வித்தியாசமா இருக்குங்க ட்ரைலரு. அமீர் பாருங்கப்பா, கெட்டப் அரைச்சனை மாதிரியே இருக்காரு. லால் சார் தான் வில்லனா? மாதிரி ஆளுங்க புதிய தூக்கி முன்னாடி வைக்காம கத்திய தூக்கி முன்னாடி வச்சா குத்தி கிழிச்சு போட்டு போயிடுவாங்க. நிசிலாமாவுக்கு கர்ணன் படம் இது வருது. உனக்கு கபடி வேணா ஒரு மண்ணு வேணான்னு தலைவாடா அடிச்சுக்கிட்டேன். வந்த வழியில விலை கொடுத்து வாங்கிட்டியாடா. சத்தியம் பண்ணல, கபடி மயிரின் கடந்து அலைய மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. சத்தியம் பண்ணு. செம்ம ஷாட்டு. வா, தமிழ்நாடு கபடி டிப்பிக்கல் மாரி செல்வராஜ் ஸ்டைல். இந்த மியூசிக்லாம் அவர் படத்துலலாம் இந்த மாதிரி மியூசிக் கண்டிப்பாக இருக்கும். ஒரு மாதிரி வைப்புக்குன்னு செட் பண்ணியிருப்பாரு. இது பத்தாது. உன் கையை உடைச்சாலும் சரி, காலை உடைச்சாலும் சரி, நீ ஓடிக்கிட்டே இரு. மேல மேல போகணும், அந்த டாப்புக்கு போகணும், உச்சத்துக்கு போகணும். அப்பதான் நாமெல்லாம் இங்க ஒரு ஆளாவே தெரியும். டேய், நீ கிளம்புடா. செம்ம. புஷ்அப்ஸ் அக்டோபர் 17 எந்த மாதிரி இருக்கு? எக்ஸ்பெக்ட் பண்ணல, உண்மையாக சூப்பராக இருக்கு. இந்த ட்ரெய்லரு ஸ்டோரி சொன்ன விதமே சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக அவங்க கம்போஸ் பண்ணியிருக்க விதமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது மாதிரி ஸ்டார்டிங்லலாம் பேய் ப்ரொஃபைல் மாதிரி கொடுத்தது. இதில் துருவ் விக்ரம் லுக்கு பயங்கரமாக இருக்குது, செம்மையாக நடிச்சிருக்காரு. ஃபைட் சீக்வன்ஸ் இருக்குது. ஒரு கபடி சின்ன வயசுலேருந்து கபடி ஆடுறாரு, அவங்க வீட்டில் பிடிக்கல போல். அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வயலன்ஸாக அந்த மாதிரி மாறிடும் ஏதாவது சண்டை வந்து அப்படின்ற மாதிரி பசுபதி சார் நினைக்கிறாரு. ஸோ அவர் தான் துருவ் விக்ரம் அப்பா நினைக்கிறேன். ஸோ இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இவர் லால் சார் இருக்கார், அப்புறம் அமீரோ இருக்கார். ஸோ அவங்க ரெண்டு பேரும் அது ஒரு கிளாஷ் போயிட்டுருக்கு பேக்ரவுண்டில். ஸோ இவர் வந்து கடைசியாக தமிழ்நாடு டீம் வந்து 7ன்னு காட்டி தமிழ்நாடு கபடி அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ இவர் இங்கேருந்து கடைசியில் தமிழ்நாடு டீமுக்கு போகிறாரு. அது நடுவில் வர ஸ்ட்ரகிள்ஸு அதெல்லாம் என்னென்ன இருக்குன்றது தான் கதை அப்படின்ற மாதிரி ட்ரெய்லர் காட்டுது. ஆனால் உண்மையாக சூப்பரான ட்ரெய்லரு, சமக்கட்டு. அதில் அந்த ட்ரெய்லரை வந்து கம்போஸ் பண்ண விதம் சூப்பராக இருக்குது. மியூசிக்கும் ஆஸ் யூஷுவல் சூப்பராக இருக்குது. அண்ட் அனுப்மா நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்க தான் இவருக்கு பேர் போல்.
சூப்பராக இருக்குங்க பைசன். இப்போ நம்ம டீசலும் பார்த்தாச்சு, டீசலும் தீபாவளி தான் வருது, டியூடும் தீபாவளி தான் வருது, பைசனும் தீபாவளி தான் வருது. 3 ட்ரெய்லருமே எனக்கு ஆக்சுவலாக பிடிச்சது. இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, டியூட் வந்து ஒரு ஃபன்னு அது கலந்து அப்படின்ற மாதிரி அது அந்த ட்ராக்கில் இருக்குது. டீசல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி க்ரைம் த்ரில்லர் அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. இது வந்து டோட்டலாக வேறு. இது ஒரு என்ன சொல்கிறது, சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸு இல்லை நல்ல ஒரு ட்ராமா காட்டுறது, ஒரு நல்ல ஒரு ஸ்டோரியோட அப்படியே வெறும் ஸ்டோரியை பேஸ் பண்ணி அப்படியே போகிற மாதிரி அந்த ஃபீலை கொடுக்குது இந்த படம். ஸோ உண்மையாக பைசன் ட்ரெய்லர் சூப்பராக இருக்குது. உங்களுக்கும் பிடிச்சதுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஒரு லைக் போட்டுருங்க. நீங்கள் எந்த படம் தீபாவளி ஃபஸ்ட்டு பார்ப்பீங்கன்றதை அது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.